இந்த வீடியோவில் விஜே என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பெனியில் என்ன ஏஜ் லிமிட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th 10th 12th படித்தவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, எனி டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன ரோலுக்கு இப்போ ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி, விஎம்சி மெஷின் ஆப்ரேட்டர், குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 23,000 ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்டில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சென்னை. இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க. இந்த ஜாப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டே வேலைக்கு போகிறேன். உங்கள் கிட்டே யாராச்சும் காசு கேட்டாங்க அப்படின்னா ₹1 கூட எங்கேயுமே கொடுக்காதீங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். தேங்க்யூ.